மார்னிங் எழுந்திரிச்சி பிள்ளையை கொண்டு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் போய் சங்குப்பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்படியே செடிக்கிட்ட போய் பூ பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது எல்லா பூவும் யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பூ மட்டும் பேலன்ஸ் விட்டுருந்தாங்க. சரி அந்த ஒன்றையும் கொண்டு நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மிளகு நிறைய காய்ச்சி நின்று அதையும் பார்த்துட்டு இங்கே என்னடா கெட்டி வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பூலாம் பூத்து நின்றுச்சு. மழை வேறு பெஞ்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக நின்று அதையும் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் செடி எப்போவுமே ஸ்கூல் விட்டு பிள்ளையை விட்டுட்டு வந்தோடனே என்னோடய ஃபஸ்ட்டு வேலை செடிக்கு வெள்ளம் அடிக்கிறது. அப்படி பார்க்கும்போது பூனை ஏதோ ஏறி அது செடி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முல்லைப்பூ சீசன் நிறைய பூத்துருந்துச்சு. முல்லைப்பூ காஞ்சி நின்ற செடியில் கூட பூ பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டி புளி குத்திட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே இது வீட்டில் அதிகமாக பண்ண மாட்டேங்காங்க. முன்னாடி உள்ளவங்க தான் இதெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. அதனால புளி குத்துறதை உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவளோட டாய்ஸ் வாங்கி கொண்டு வச்சுருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி வச்சு விளாண்டுட்டே இருந்தா. ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம விட்டுட்டோன்னா எங்கேயா போய் இடிச்சிட்டுனா எங்கே அப்படியே விழுந்துடும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எடுக்கும்போதே. அதுக்கப்புறம் அதையும் உட்காந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டு இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வேறு இருந்துச்சு.